ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரி அரசியலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நாளைக்கு ஒரு 10 எம்எல்ஏக்களை வாங்கணும், ஒருத்தருக்கு ஒரு 50 கோடி கொடுக்கணும், 10 பேருக்கு 500 கோடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதை முன்னின்று செய்யக்கூடிய நிலையில மார்டின் ஃபேமிலி இருக்கு. இந்த அம்மாவுக்கே 3000 கோடி சொத்து காட்டியிருக்காங்க இல்லையா? இவங்களால முடியாதா? அப்போ தாவேகா எம்எல்ஏக்களே வாங்கி ஆட்சியை கோக்கலாம்ல. ஆபத்து பாருங்க. இன்னைக்கு எதை ஆதவ அர்ஜுனா ரெட்டி மற்றவங்களுக்கு பண்றாரோ அதே வந்துட்டு இவங்களுக்கு பண்ணாங்கன்னா ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. என்னடா கட்சியில் சம்பாதிக்க விட மாட்டேன்றாரு விஜய், நம்மளுக்கு சம்பாதிக்க வசதி இல்லை, வாய்ப்பு ஒன்று வந்திருக்குது, இதை விட பண்ணலாம், இதோ இவங்க தராங்க 50 கோடி வாங்கிட்டு போயிடலாம் அப்படி போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி தானே பிஜேபி எல்லா இடத்துலையும் பண்ணுது. ஆட்சிக்கு வந்துடும். தெரியல, ஒரு தலைமைத்துவம் ஒரு ஆளை வாங்க முடிச்சதா? டிஎம்கே இருந்துட்டு அசைக்க முடிஞ்சதாங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.